வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க TechApps தமிழ் சேனல். இன்றைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறது AirPods Maxோட க்ளோன் காப்பியோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வழக்கம் போனால் நம்மளுக்கு அவால் ஷாப்லேருந்து க்ளோன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. அந்த விதத்தில் இன்றைக்கி நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்கிறது AirPods Maxோட க்ளோன் காப்பி. நிறைய பேர் இது வந்து கேட்டிருந்தீங்க ரிவ்யூக்காக. அண்ட் இதே மாதிரி நம்ம AirPods Pro to USB-C, AirPods Pro இதுக்கெல்லாமே ரிவ்யூ பண்ணியிருந்தோம் சேம் வெப்சைட்லேருந்து. உங்களுக்கு க்ளோன் ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். ஆப்பிள் ப்ராடக்ட்ஸோட எல்லா க்ளோன் காப்பியுமே உங்களுக்கு அங்கே அவைலபிளாக இருக்கும். அண்ட் இப்போ இந்த வீடியோவில் இந்த பெரிய AirPods Maxல அப்படி என்ன இருக்குது, உண்மையிலே இந்த க்ளோனுமே ஒர்த்தாக இருக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங் பார்த்துருங்க, அதுக்கப்புறமா நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கேஸ், இப்போ நம்ம அன்பாக்சிங்னு பார்த்தோன்னா இதுதான் நம்மளுக்கு அவால் ஷாப்லேருந்து கொடுக்கக்கூடிய பாக்ஸு. இந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. பபுள் ரேப்பு எல்லாமே போட்டு பக்காவாக பேக் பண்ணி எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் உங்களுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தலைகீழாக பேக் பண்ணிட்டாங்க. மற்றபடி பேக்கிங் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. மேலே பிஸ் சர்டிஃபிகேஷனும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பிஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பாக்ஸோட சைட்லலாம் பார்த்தோன்னா AirPods Max அப்படிங்கிறதுலாம் எங்கேயுமே போடலை. ஃப்ரண்ட்டில் மட்டும் AirPods Maxோட அந்த இமேஜ் இருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தோன்னா AirPods Max நம்மளுக்கு நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த பவுச்சோடே சேர்த்து கொடுத்துட்றாங்க. நீங்கள் AirPods Max ஒரிஜினல் வாங்குறீங்க பவுச் தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். பட் க்ளோன் காப்பியில் உங்கள் பவுச் வந்து சேர்த்தே கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் எங்கேயாச்சும் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அண்ட் அந்த பவுச்சோட குவாலிட்டியுமே ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சுங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஹெட்ஃபோனுக்கு வந்துட்டோம்னா வெயிட் அந்தளவுக்கு இல்லை, பட் குவாலிட்டி நல்லா இருக்குங்க. அந்த குஷனிங்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது போட்டு வியர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஹைட் அட்ஜஸ்டபிள் தான். அண்ட் நீங்கள் போர்ட்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காக ஃப்ளிப் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரான் பட்டனும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆப்பிள் வாட்சில் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் நம்மளுக்கு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு USB-C கேபிள் கொடுக்குறாங்க. அதோட குவாலிட்டிலாம் அந்தளவுக்கு இல்லை. அண்ட் ஆக்ஸ் கேபிள் பாக்ஸில் கொடுக்காத ஒரு மிகப்பெரிய மைனஸ். அண்ட் ஓகே கேஸ், இப்போ அன்பாக்சிங் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ இந்த AirPods Maxை பற்றி சொல்லணும்னா பொதுவாக நம்ம க்ளோன் AirPods வாங்குறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இந்த AirPods Pro to USB-C நான் ரிவ்யூ போட்டிருந்தேன். இதில் மெயினாக இருக்கிற ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஐஃபோனோட கனெக்ட் பண்ணுறோம் இல்லை மேக்கோட கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரிஜினல் ஏர்பாட்ஸாகவே டிடெக்ட் ஆகி ஒரிஜினல் ஏர்பாட்ஸில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கோ அத்தனை ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு இதுலேயுமே அவைலபிளாக இருக்கும். சாஃப்ட்வேர் லெவலில் உங்களுக்கு அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரிஜினல் AirPods எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே கொடுத்துருப்பாங்க. அது மேஜர் ப்ளஸ் இந்த TWSக்கு. அண்ட் நிறைய பேர் இந்த க்ளோன் காஃபியை வாங்குறதுக்கான காரணமே இதுதான். ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரிஜினல் AirPods யூஸ் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் பல பேர் இதை வாங்கிட்டு இருக்காங்க. பட் இந்த AirPods Maxை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐஃபோன் கூட மேக் கூட கனெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு AirPods Max அப்படிலாம் காட்டாது. பேர் மட்டும் தான் AirPods Maxன்னு இருக்கும். மற்றபடி நார்மல் ஒரு ஹெட்செட் மாதிரியே தான் உங்களுக்கு இருக்கும். எந்த சாஃப்ட்வேர் ஃபீச்சருமே உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இல்லை. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம TWSல பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி எந்த ஃபீச்சர்ஸுமே இந்த AirPods Maxல இல்லை. இது ஒரு பெரிய டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு எனக்கு. பட் இந்த க்ளோன் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் வைஸ் பார்க்கறதுக்கு HSL ஒரிஜினல் மாதிரி இருக்குங்க. ஈவன் தான் உங்கள் சாஃப்ட்வேர் ஃபீச்சர் கொடுக்கறதுனாலும் பார்க்கறதுக்கு HSL AirPods Max மாதிரி இருக்குது. பட் மெட்டீரியல் அந்தளவுக்கு இல்லைங்க. AirPods Max வந்து இதை விட பயங்கரமாக இருக்கும் அதோட பில்ட் குவாலிட்டி. பட் இது வந்து இந்த ப்ரைஸுக்கு ஓகே, டீசெண்டாக இருக்குது, நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் ஒரிஜினலோட கம்பேர் பண்ணுறீங்கன்னா இது அந்தளவுக்குலாம் பில்ட் குவாலிட்டியும் இல்லைங்க. ஃபுல்லி பிளாஸ்டிக் தான், அலுமினியம்லாம் யூஸ் பண்ணல. வெயிட்டுமே கம்பேரிங் ஒரிஜினல் இது ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் இப்போ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், இந்த AirPods க்ளோனில் எனக்கு பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஒரு க்ரான் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த க்ரான் பட்டன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சீரியஸ்லி ஒரிஜினல் யூஸ் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அப்படியே கிடச்சிது. ஒரிஜினல் நான் யூஸ் பண்ணதில்லை, பட் இருந்தாலும் இந்த க்ரான் ரொட்டேட் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லாவே இருக்குது. நம்மளுக்கு வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி டபுள் டேப், ட்ரிபிள் டேப் எல்லாமே பக்காவாக வேலை செய்யுது. கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த எல்லா கண்ட்ரோல்ஸுமே பக்காவாக இதில் வேலை செஞ்சிச்சு. ஸோ பிரச்சனை இல்லை. அண்ட் பட்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு க்ரான் பட்டன் அண்ட் தென் ஒரு பவர் பட்டன், ரெண்டே பட்டன் தான் இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கன்வீனியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் இப்போ நம்ம ஆடியோ குவாலிட்டிக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி இது காதில் போடுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லிடுறேன். ஹைட் அட்ஜஸ்டபிள், உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். பட் என்னோட ஹைட்டுக்கு, அதாவது என்னோட தலை கொஞ்சம் சின்னது அப்படிங்கிறதுனால எனக்கு இன்னுமே ஹைட்டு இன்னும் கொஞ்சம் குறைச்சா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு பர்சனலி. பட் ரொம்ப நேரம் போடுறதுக்கெல்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. குஷனிங்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. நல்லா சாஃப்டான குஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் காதில் போட்டு யூஸ் பண்ணுறது செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதில் எந்த குறையும் நான் சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு ஃபேஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால, என்னோட தலை கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால எனக்கு போடும்போது இன்னும் கொஞ்சம் இதை அழுத்தி பிடிச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. பட் மேபி உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. அண்ட் இப்போ நம்ம மெயினான விஷயத்துக்குள்ளே போயிடுவோம், ஆடியோ குவாலிட்டி. இந்த AirPods Maxோட ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆடியோ குவாலிட்டி நாட் பேடுங்க. கேட்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. குறை எதுவும் நம்மளால சொல்ல முடியாது.
பட் இருந்தாலும் இதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய விலைக்கு இந்த ஆடியோ குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு ஒர்த்தா எனக்கு தெரியலை. ஆக்சுவலாக இதோட விலை உங்களுக்கு சொல்ல மாட்டேன். இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் தான். 2200 rupees உங்களுக்கு காஸ்ட் ஆகுது. இந்த ஆடியோ குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நீங்கள் வேறு ஹெட்செட் எடுக்கிறீங்கன்னா இதை விட கண்டிப்பாக பெட்டராக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஆடியோ குவாலிட்டி அந்தளவுக்கு ஒர்த்தா எனக்கு தெரியலைங்க. அண்ட் அடுத்தபடியாக மைக் குவாலிட்டி நீங்களே கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. நான் ஒரு சாம்பிள் மட்டும் போட்டு காட்டுறேன். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஆடியோ நம்ம ஏர்பாட் மேக்ஸில் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஓரளவுக்கு குவைட்டான பிளேஸ் தான். ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ரொம்ப சத்தம்லாம் இல்லை, நான் ஸ்டூடியோவில் இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இந்த ஹெட்செட்டில் இன்னொரு டிசப்பாயிண்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏஎன்சி கிடையாதுங்க. இவ்வளோ ப்ரைஸ் நம்ம கொடுத்து வாங்குகிறோம். அட்லீஸ்ட் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருந்தா கூட ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருந்திருக்கும். அதுவுமே இந்த ஹெட்ஃபோனில் உங்களுக்கு கிடையாது. நார்மலாக ஒரு ஹெட்ஃபோன் மாதிரி தான் இருக்குது. பார்க்கறதுக்கு மட்டும் ஏர்பாட்ஸ் மேக்ஸ் மாதிரி இருக்குது. அண்ட் இதோட சார்ஜிங் அண்ட் பேட்டரி லைஃப் அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா USB-C போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல விஷயம். அண்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 to 3 hours எடுக்குது. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது ஏஎன்சி இல்லாத காரணத்தினால உங்களுக்கு 10 to 15 hours அப்படிங்கிறது சாலிடாக கிடைக்குது. ஸோ பேட்டரி லைஃப் நாட் பேட். பட் இருந்தாலும் இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட்டுலாம் என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் போட்லாம் வாங்குறீங்கன்னா 48 hours வரைக்கும்லாம் உங்களுக்கு ஹெட்செட்டில் கொடுக்குறாங்க. ஸோ பேட்டரி லைஃபும் அந்த இதில் பார்க்கும்போது கம்மி தான். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு பேட்டரி தீர்ந்து போச்சுன்னா உங்களுக்கு AUX கேபிள் போடுறதுக்கான அந்த 3.5mm ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வயர்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லேட்டன்சியெல்லாம் இருக்கக்கூடாது, நான் எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வயர்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்மளுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் நான் சொல்ல மாட்டேன். நல்ல ரேஞ்ச் கிடைக்குது. வேறு எந்த கனெக்டிவிட்டி இஷ்யூ இல்லை. ஒவ்வொரு டிவைஸ் நம்ம கனெக்ட் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் ஆகிறது இல்லை. ஸோ கனெக்டிவிட்டி எல்லாம் பக்காவாக இருந்துச்சு. ஓவரால் இந்த ப்ராடக்ட் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு நீங்கள் பே பண்ணக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட டிசைனுக்கு மட்டும்தான். வேறு எந்த ஃபீச்சர்ஸுமே இல்லை பெருசாக கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய மைனஸுங்க. பட் ஸ்டில் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய்க்குள்ளே கிடச்சதுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம், கன்சிடர் பண்ணலாம். அந்த வேலைக்கு இது பெட்டராகவே இருக்குது. பட் ஸ்டில் நான் உங்களுக்கு சொல்கிறது ஒரிஜினல் ஏர்பாட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அப்படியே வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட பட்ஜெட்டில் ஒரு 1300 rupees நீங்கள் போட்டிங்கனாலே போதும். இந்த மாதிரி ஏர்பாட்ஸ் ப்ரோவோட க்ளோன் காப்பி நம்மளுக்கு இந்த சேம் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த ஏர்பாட்ஸ்லாம் சீரியஸ்லி ரொம்ப நல்லா இருக்குது. நான் பர்சனலாக அதை டெய்லியுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த எல்லா க்ளோன் ப்ராடக்ட்டுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா அப்படியே லைக், சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Wow.